ஸோ இன்றைக்கி 21/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்ஸ் எ டாஸ்க் ஃபோர்ஸ் டு என்ஷூர் சேஃப்டி ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவோமோட்டோ அப்படின்ற கக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு இதை எடுத்திருக்காங்க, டைப்பை. இது சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து இதை வந்துட்டு நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10 மெம்பர்ஸ் கமிட்டி இருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்டடி ஆஃப் ஆல் அனலைசஸ் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா, ரேஷன் ஷாப் டு பி நேம்டு ஜன் போஷன் கேந்திராஸ் ஸோ அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு, நம்ம ஊர்லெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஷன் ஷாப்னு கூட சொல்லுவோம். இதை தான் வந்துட்டு ஜன் போஷன் கேந்திராஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு முதலீட்டார் மாநாடு அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இது வந்து 2015, 19, 24 வந்து நடந்துச்சு. இப்போ வந்து குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்ஸ் அப்படின்றது 2025 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒருங்கிணைந்த திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்ற ஒரு திருக்குறள். இதில் என்னென்னா, குற்றமாக என்ன நடக்குதோ அதை ஆராயணும், நடுநிலையோடு நம்ம அதை வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, இந்தியா மலேசியா இடையே 8 ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னா, யூபிஐ இந்தியாவோட யூபிஐயும் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதும், பேநெட் அப்படின்றது மலேசியாவோடது, ரெண்டும் இணைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவரோட இருக்கை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டடி அண்டு ரிசர்ச் பண்ணுவாங்க திருவள்ளுவரை பற்றி. அதுக்கப்புறம் ஆயுர்வேதாவோட ஸ்டடி அண்டு ரிசர்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச அயன்மேன் ட்ரையாலன் பிஎஸ்எஃப் வீரர் சாதனை அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் வந்துட்டு இது மொத்தம் 3 ஈவெண்ட்டாக நடக்கும், சேர்ந்து நடக்கும். ஸ்விம்மிங் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 3.8 கிலோமீட்டர் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளிங் வந்துட்டு 150 கிலோமீட்டர் வந்துட்டு சைக்கிளிங் பண்ணுவாங்க உடனே. அப்புறம் மராத்தான் வந்துட்டு 42 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மராத்தான் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்துட்டோம்னா 15 மணி நேரம் இதுக்கு டைம் கொடுக்குறாங்க. 35லேருந்து 39 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பிஎஸ்எஃப் வீரர் வந்துட்டு 12 மணி நேரத்துலேயே இதை வந்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் டு என்ஷூர் டாக்டர் சேஃப்டி அப்படின்ற ஆர்டிகளே சேம் ஆர்டிகளே நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டேக்கிங் சுவோமோட்டோ கக்னிஸ் கேஸை வந்துட்டு எடுத்திருக்காங்க. நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, செக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி தான் இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுவோமோட்டோ கக்னிஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் இன்டர்பிரேட்டர்னு கூட இதை சொல்லலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் வந்துட்டு 226 வந்து யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, சேம் டைப் தான் வந்துட்டு. அடுத்தது, ஆர்டிகல் 136 எதுக்குன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதோட கோரிலேட்டட் தான். அடுத்தது, ஆர்டிகல் 142 பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சுவோமோட்டோ அப்படின்றது வந்துட்டு பவர் ஆஃப் கண்டெம்ட். ஸோ பவர் ஆஃப் கண்டெம்ட் அப்படின்றது தான் சுவோமோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 129 வந்துட்டு குறிக்குது. ஸோ கண்டெம்ட் ஆஃப் இதை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்கா, பவர் ஆஃப் கண்டெம்ட் அப்படின்றத வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 படி தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க, இதை கொண்டு வராங்க. இதோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெய்த் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கும், நியூட்ராலிட்டி அப்படின்றது வந்துட்டு இருக்கும், எக்ஸ்பெடிட் அப்படின்றது டெலிவரி ஈஸியாக ஸ்பீட் அப் ஆகும் டெலிவரி சிஸ்டம் ஜஸ்டிஸோட. அடுத்தது, இதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அன்பயஸ்னஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஓவர் ரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரீச் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் டேர்ம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ப்ரெஷரை வந்துட்டு க்ரியேட் பண்ணும், கவர்னன்ஸை வந்துட்டு வீக் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்
பேக்லாஷஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஆஃப் லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ யூபிஎஸ்சி வந்துட்டு 2004 2009 இதை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் 2005 தான் இதை பற்றி முடிவு பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. நீத்தி ஆயோக் பார்த்துட்டோம்னா 2007 இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏஆர்சியில் என்ன சொல்லியிருப்பாங்க 1966, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் ஆஃப் பியூரோக்ரஸி அப்படின்றது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பாசிட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர் கவர்னன்ஸ் வந்துட்டு கிடைக்கும், எக்ஸ்பர்ட்ஸ் கிடைப்பாங்க, பியூரோக்ரஸியில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், எஃபிஷியன்சி, மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, ரெட் டேப்பிசம் அப்படின்றத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். காம்படிஷன்ஸ் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் பயாஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரூட் பயாஸ்டு அப்படின்றது வந்துட்டு பழங்காலமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அது ஒரு பயாஸ்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். சிஸ்டம் கம்ஃபோர்ட்டிங் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு புதுசாக வர லேட்டரல் என்ட்ரிக்கு கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். அப்புறம் மெரிட் அப்படின்றது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஷார்ட் டேர்ம் ஜிஎல் அப்படின்றது வந்துட்டு இங்கே நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். எல்லாருமே ஷார்ட் டேர்ம் ஜிஎல்காண்டியே இருந்துட்டு போயிடுவாங்க. இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெமுனரேஷன்ஸ்காண்டியே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது போலியோ கேஸ் இன் மேகாலயா இஸ் வேக்சின் டிரைவ்டு சேஸ் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. WHO வந்துட்டு ஃப்ரீ சொல்லிட்டாங்க 2014. அப்புறம் கிரிப்ளிங் அண்டு பொட்டன்ஷியலி டெட்லி வைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. வைல்டு போலியோ வைரஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜெனட்டிக் அண்டு வைராலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 5 வயசுக்கும் கம்மியாக உள்ள குழந்தைங்களை அது பாதிக்கும். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டோம்னா பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அப்படின்றது ஒன்று நமக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐபிவி அப்படின்றது என்ன, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ். ஸோ இதுதான் வந்துட்டு வேக்சின் 1, 2 வேக்சின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வேக்சின் இது வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு விஷயம், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், மல்டிபிள் டோசஸ் வந்துட்டு இதுக்கு தேவைப்படுது. அதுவே வந்துட்டு ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்றது ஓபிவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், சிங்கிள் டோஸ் கொடுத்தாலே போதும். பெட்டர் மஸ்குலர் இம்யூனிட்டி அப்படின்றது ஒன்று இதில் இருக்குது. லைவ் அண்ட் வீக்கெண்ட் போலியோ வைரஸை வந்துட்டு இதில் வச்சுருப்பாங்க. மியூட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாட் ரெக்கமெண்டட் பை WHO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் லாங் லாஸ்டிங் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியா மலேசியா ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நமக்கு 2018 வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாகிர் நாயக் அப்படின்றவர் வந்துட்டு அங்கே தஞ்சம் அடைகிறாரு. அவரை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணி கேட்கும்போது ஒரு சில இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் சிஏஏ அப்படின்ற வந்துட்டு நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அது பங்களாதேஷ் பீப்புள்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நம்ம கொண்டு வர்றதால அந்த இஷ்யூவை வந்துட்டு எழுப்புறாங்க. அப்புறம் ஜேஎன்கே இஷ்யூவை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு டவுன் ஆகிடுது. திருப்பி வந்துட்டு அப் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. ஏன்னாக்கா டைவர்சிட்டி அப்படின்றது நம்ம நாட்டில் வந்துட்டு பார்க்க முடியுது. சவுத் சைனா சீல வந்துட்டு ஒரு டென்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ இது இந்தியா அப்படின்றது ஒரு நியூட்ரல் கண்ட்ரியாக இருக்கிறதுனால பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 18 பில்லியனுக்கு மேலே நம்ம வந்துட்டு இருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஷேரிங், எனர்ஜி வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இண்டோ பசிபிக் அப்படின்ற ஒரு சாப்டரில் நமக்கு வந்துட்டு இதில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சைனாவோட ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இது சொல்லலாம் வந்துட்டு நம்ம இந்தியா அண்டு மலேசியாவோட ரிலேஷன்ஸு. ஸோ இதோட நம்ம வந்துட்டு 18 பில்லியன் ட்ரேடும் வந்துட்டு நம்ம இந்தியா மலேசியாவோட இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.